கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 8 மாதம் முடிஞ்சிருச்சு. புதிய மாதம் 9வது மாதம் நமக்கு பிறந்துருச்சு. ஒரு சிலருக்கு கடந்த மாதம் மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் பரவலாமல் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமான கஷ்டமான வேதனை நிறைந்த மாதமாய் காணப்பட்டிருக்கும். நீங்கள் கலங்காதீங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஜெயமாக்கி தருவார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சோர்வுகளையும் அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வேத வசனம் நான் சொல்லட்டுமா? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கடந்த மாதத்தில் ரொம்ப சோர்வோடு காணப்பட்டீங்களா? ஆண்டவரே ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் காணப்படுகிறதா? குடும்ப உறவுக்குள்ள ஒரே சண்டையாக காணப்படுகிறதா? ஐயோ, கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திறப்புகளை ஆண்டவர் அடைக்க வல்லவராய் காணப்படுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா ஓட்டைகளையும் அடைக்க ஆண்டவர் வல்லவராய் காணப்படுகிறார். பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் பாழாய் கிடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சீர்படுத்த ஆண்டவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஐயோ, எதுக்கெடுத்தாலும் எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கே, நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படின்னு பயத்தோடு இருக்கீங்களா? தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்தவர், பூர்வ நாட்களில் உள்ளது போல திரும்ப கட்டினவர், உங்கள் வாழ்க்கையின் திரும்ப கட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப செய்ய போகிறார். நீங்கள் ஆரம்ப நாட்களில் இருந்த சந்தோஷத்தை திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க. அந்த இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவர் கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.